பாதம் படித்தேனப்பா. அப்பா போறாங்கப்பா. நான் சித்தப்பா மாதிரி சொல்ல மாட்டேன். அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுனா யாரால அம்மா டான்ஸ் ஆடத்தான் அது உண்மைதான்ப்பா. விட்டு கொடுக்காதவே வாழ மாட்டான். மகனே முரளி, அப்பா உன்னுடைய வருகை நான் எதிர்பார்த்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? எனக்கு பிறகு நாட்டை நீ ஆள வேண்டும் அப்பா. உங்களுக்கு பின்னால் நானும் ஆள வேண்டுமா? நாட்டின் பொறுப்பு உன்னிடம் ஒப்படைக்க போகிறேன். அப்பா, அது எனக்கு என்ன வயதாக இருக்கு? அடுத்து பேசக்கூடாது. அப்படியா? சரி, ஆகட்டும்ப்பா. மகனே முரளி, மகனே முத்தாரகை, கண்டே சத்யாவதி, அச்சா, பெற்றெடுத்த தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் நீண்ட நாட்களாக என் மனதில் ஒரு ஆசை உண்டு. ஆசையா? அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் காலமை என்று நெருங்கி வந்துவிட்டது. பெற்றெடுத்த தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் அன்பாக வளர்த்தவர் அமைச்சர் அவர்கள் என்னுடைய திருக்கரங்களினால் மணிமுடி சூட்டுவதை விட அவருடைய திருக்கரங்களினால் இந்த விழாவை ஆரம்பித்து வைக்க வேண்டும். அவர்தான் மலர் மாலையை அன்பு மாலையாக அவர் சூட்ட வேண்டும். பூ மாலை கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றேன். தப்ப என்னது உன் திருக்கரத்தினால் இந்த விழாவை ஆரம்பித்து வைக்க யாருக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் பெற்றது நீங்களாக இருந்தாலும் எனது திருக்கரத்தால் முதல் மாலை சுடுகிறேன். மாமன்னர் மாமன்னர் என்னப்பா அமைச்சர் திருக்கரத்தினால் அண்ணனுக்கு மறுபடி சுற்றுவதா? அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நாங்கள் நினைத்தா இந்த நாட்டை தவிடு பொடியாக்கி விடுவோம். வேலை பார்க்கணும் கூட தவிடு பிடிக்கிறாள் நான் நோய்த்தாள் தான் நாயமாயா கூப்பிட்டு சேர்ந்து ஒரு நிமிடம் அரசு இருக்க மாட்டேன். போச்சு அம்மா. வருத்தப்படாதீங்க சரோஜா சாமான காணும். மகனுக்கு அவளோ திண்ணத்திலே பெண்ணானவள். தெரியாது எடுத்து உரைத்தால் அவள் புரிந்து கொள்வாள். பக்குவமே எடுத்து கொடுத்து வர என்னம்மா இந்நாட்டு இளவரசியா இருந்தாலும்
இன்னும் விளையாட்டு பெண்ணாக இருக்கின்றார். அவர் யாரு? என் நாட்டு தளபதி யாரம்மா? தளபதி யாரு? உனக்கு டெல்லி கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊட்டி தக்க தொட்டிலே தாளாட்டி உறங்க வைப்பவர் அவர்தான். பாடசாலையில் இருந்து அரண்மனைக்கு மார் மீதும் தோல் மீதும் தூக்கி வளர்த்தவரம்மா வளர்த்தவர். பெரியவர்களை பார்த்தால் மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி தரகுறவாக பேசவே கூடாது. புரியுதா? புரிந்து கொள்ள வேண்டும். அதை பத்தி யாரு சில புத்திகளை எடுத்து வளர்த்து விட்டேன். அவள் புரிந்து கொள்வாய். இருபது பேச மாட்டோம். போதுமா? அம்மா என்னமா பேசுறீங்க? என்னப்பா முரளி தங்கச்சி பேசுறது என்ன தப்பு இருக்கு? வாழ வழி இல்லாமல் வடநாட்டில இருந்து நம் நாட்டிற்கு பிழைப்புக்காக ஓடி வந்த ஒரு வேலைக்காரன். அது மட்டுமா நான் காலாளிட வேலையை கையால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரரை அது மட்டுமா சேர்ப்புக்கு சமாளிடா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். இதற்கு தான் எனக்கு அடுத்தாயா ரோஜா டான்ஸுக்காகத்தான் அத்தா ஆமா என்னப்பா சொல்ல வரேன்? இந்த பாருங்க நம்முடைய மகன் இருக்கின்றால் மூத்தவன் முதலி ஆமா அவருடைய விருப்பத்தை கேட்டிருக்க வேண்டும். இந்த நாட்டை உன்னிடத்தில் ஒப்படைக்க போறேன்னு கேட்டீங்களா? கேட்கல. இதா இருக்கின்றால் போராட்டமா போச்சு. உண்மைதான்பா. நீ சொல்வது முற்றிலும் உண்மை. தனி மனுஷன் முடிவெடுத்தா அழகு போற ஆறு மாதிரி கத்தி கிடக்கிறது. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கணும். வீடு கட்டலாமா, நிலம் வாங்கலாமா, திருமணம் செய்யலாமா அப்படி யாருடைய எண்ணங்களையும் தெரிஞ்சுக்காம தனி மனுஷன் முடிவெடுத்தா அந்த குடும்பத்துல எவ்வளவு குழப்பம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அமைச்சர் அவர்களே, என்னுடைய மகன் சொன்ன வார்த்தை உனக்கு தவறாக இருக்கலாம். என் செருப்புக்கு செருப்பு சிறப்பு. அந்த செருப்புக்கு சிறப்பு கொடுக்கறதுக்காக தான் ராமாயணத்திலே ராமர் காடக சென்ற பிறகு பரதன் போயிட்டு தன்னுடைய பாதுகை அண்ணான்னு போட்டான். தம்பி பரதா 14 வருட காலத்தை 14 நாட்களாக கழித்துட்டு மீண்டும் வந்து அரியணை. அதுவரையில் நீங்கள் வரவில்லை என்றால் பாதுகள் சொல்லக்கூடிய செருப்பை கொடுங்கள் அண்ணா என்று சிறப்பாக 2 கலத்தால் ஏந்தி தலைமையில் சுமந்து சிற்றூர் என்ற நந்தி கிராமத்தில் வைத்து 14 வருட கால செருப்புக்கு சிறப்பு தந்தவன் பரதன் ஒருவன். அது ராமாயணத்திலே அது செருப்பு தாங்க. அதுதான் நம்ம காலுக்கு செருப்பா இருந்து சிறப்பு கொடுத்தது பத்தியா. அந்த சிறப்பு மட்டும் எடுத்துக்கோ. செருப்புன்னு கேவலமா நினைக்காது. நான் கேவலமா நினைக்கிறேங்க. நாங்க கேட்டோமா நான் எதிர்த்த முடிவா உங்களுடைய மனம் புண்பட்டு விட்டால் புண்பட்டு விட்டதே. மக்கள் முன்னிலையில் நானே சூடு சோர்ந்த ஜல்லி போடாத பில்லு வாங்குறாங்க. அதுவும் கேட்கணும். அதனால பொது வேலைக்கு வரும்போது இந்த காதல் எத்தனையோ போர்க்களம் கட்டிருக்கிறீர்கள். நாங்க இப்பதான் போருக்கு வந்தோம். அதனால கோபத்தாலே
தலையில இருக்கிற ஒரு முடி கூட நம்மளால எடுக்க முடியாது. அன்பாலை மனுஷன் அந்த மன்னித்து ஏத்துக்கிறான் பாரு, அவன் மனுஷனை விட மனுஷன். மன்னவா, நீங்கள் மன்னிப்பு கேட்பதா நிக்கலாம் பாரு பாடு. நானா சொல்றேன் மகனே, அப்பா நான் செய்த பாவத்தால, நான் செய்த தவறால நானே உனக்கு என்னுடைய சத்தியமின் நாட்டு மக்களை உங்களுடைய அன்பின் சார்பாக இந்த மலர் மாலை நாங்க இருக்கவா போறோம். அன்பு மாலை வாங்க வாங்க பாம்பு போட்டு செங்கோல் விளையாத வண்ணம் நீதி தவறாமல் மக்கள் இடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தாமல் அன்பாக அரவணைத்தை ஆட்சி நடத்தக்கூடியது உன்னுடைய கடமை. அமைச்சர் அவர்களே, தாய் தந்தை எங்கள் கடமை முடித்தது. முடித்து விட்டதா? இன்னொரு தலையான கடமை இருக்கிறது ஐயா. அது தலைமையில வேலைக்குதான். இல்லப்பா, நானும் நாட்டு மக்களும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த காசி விஸ்வநாதரை பார்ப்பதற்காக பாத யாத்திரையாக வருவதாக நான் நினைத்திருக்கிறேன் அப்பா. மன்னவா, ஆமா, புண்ணியங்கள் செய்வதற்காக அனைவரும் சொல்ல விடுகிறது. காசி காசி நடந்தேவா போறீங்க? நடந்தே போங்க ஐயா. ஓரமா போவாதீங்க, சீக்கிரமா காசிக்கு அப்ப நான் போங்க. சீக்கிரமா போனா அதுக்கு படிப்பா. நடு ரோட்லயே போங்க, பின்னாடியே கார் எடுத்தாரு. ஆஹா, சீக்கிரமா வந்துடுறேன்ப்பா, சீக்கிரமா வந்துடுறேன். ஆனா ஐயா, ஒரு ஐயா, நிமிடம் ஒப்படைக்கிறேன் பிள்ளைகளை. இதுவரையிலும் உங்களை விட்டு நாங்கள் பிடித்தது கிடையாது. உங்களை கூட விடு, மகாராணியை விட்டு பசி எடுக்கும் பொழுதெல்லாம் உடம்பு உடுப்பு அவன் தான் பாடுக்கு போடுறேன். மகாராணி இருக்கும் போறீங்க, அடிக்கடிக்கு எனக்கு போன் பண்ண சொல்லுங்க. போனா ஆமா, எந்த பொண்ண உனக்கு தெரியாத போன் வாங்கி கொடுத்துக்கிறேன். சொல்ல மாட்டேன் மாமா. சரி, இருக்கட்டும். அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். சொல்லுப்பா, என்ன போடு? ஆம்பளை போன்ல பண்ணுவாங்களா பொம்பளை போன்ல? போன்னு கொடுவாயா? ஆம்பளை போடு, பொம்பளை போடு. அது எப்படிடா? எப்படி சொல்லி? வாய தரோஜா. 56 வருஷமா நாடகம் ஆடுறீங்க. ஆம்பளை போனும் பொம்பளை போனும் தெரியாதா? தெரியாததான்பா, ரெண்டாம் கட்டனாக எடுக்கிறேன். ரெண்டுமே கெட்டு போச்சு. செத்த கெட்டு போட நான் மண்ணுல போய் சேர்த்துருவேன். எல்லாம் ஒரு நாளைக்கு போதான் போறோம். உண்மைதான். ஐயா, 4 சோத்துல முட்டு சோறு போய்கிட்டே இருந்தா அடி சோறு ஒரு நாளைக்கு போவோம். உங்க சர்வீஸ் வயசா இருக்காரு. இருக்கட்டும் ஐயா, என்ன ஐயா, ஆம்பளை போனும் பொம்பளை போனும்னா என்ன? சொல்லுங்க ஐயா. பட்னு உள்ள போனும் ஆம்பளை போனும். அது எப்படி? அது அழுத்த தான் கிளம்பு. ஆனா பொம்பளை போன அப்படி கிடையாது. எப்படி எப்படி? அம்மால அது தச்சு போகணும். அம்மா தடவ தடவ இல்ல, நிறைய பேர் அனுபவிச்சுக்கிறாங்க. அப்பா, உனக்கு இருக்கிறது தலை, அந்த தலையிலே சிறு தளவு மூளை இருக்கிறது. அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்கிறது. எது எதெல்லாம் வளரணுமோ அதெல்லாம் வளருது. இதெல்லாம் வளரக்கூடாது. அது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலமாக இந்த சத்தியகுரி நாட்டை ஆண்டிது அதுவா நாடு. இதற்கு மேல் உன் மகன் ஆள போகிறாப்பா நாடு. இளம் காலை அதுதான் நாடு. உன் மகனை நான் பார்த்து கொள்ளுகிறேன். இல்லை இல்லை இல்லை, பார்த்துக் கொள்கிறேன். அது கவலை வேண்டாம், அமைதியாக புறப்படுங்கள். ஐயா, இதான் கடைசி பார்வை. காசிக்கு போகுது. ஆமாங்க சரோஜா. அப்பா, அன்பான வேண்டுகோள் அப்பா, என்னப்பா? காசி போவதற்கு முன்னால் வெளிநாடு சென்று வைக்கிறாரே உன்னுடைய